கைஸ் ரைட்ஸ் அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே இயங்கக்கூடிய ரைட்ஸ்லேருந்து இப்போ வந்து ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுத் ஜோனுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரிலாம் இருக்கும். ஸோ நம்ம சவுத் ஜோன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 12th நவம்பர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்ஸ் லிமிடெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடியது தான். அதாச்சும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு தேவையான ப்ராடக்ட் காம்போனன்ட் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ வந்து லைக் நம்ம இந்தியாவில் வந்து பெல்லு என்எல்சிலாம் எப்படி ஒரு நவரத்னாவில் கம்பெனியில் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் வந்து ஒன்று. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th நவம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சதர்ன் ரீஜன்லையுமே வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் அந்த டிவிஷன் வரையவே பிரித்து கொடுத்துட்டாங்க. லைக் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் வந்து போஸ்டிங். அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் சிவில் கேட்டகரிக்கு, எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு, தென் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டகரிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நார்த்தில் எவ்வளோ, நம்ம சவுத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஈஸ்ட்டில் எவ்வளோ, வெஸ்ட்டில் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்தந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரியே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவில் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே. எஸ்என்டியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இதே மாதிரி மெக்கு கேட்டகரிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே டிப்ளமோவில் மெக்கோ ப்ரொடக்ஷனோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலோ அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. மெட்டலாஜி கேட்டகரிக்கு அதே மாதிரி வந்து கெமிக்கல் கேட்டகரிக்குமே வந்து டிப்ளமோவில் முடித்தவங்க எலிஜிபிள். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க எலிஜிபிள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ரீஜன் வைஸாகவே வந்து உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா வேக்கன்சியும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேட்டகரி வைஸுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. லைக் கேட் சி, கேட் பி, அதனால் இதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 years வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கூட ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கைக்கு மந்த்லி வரது அப்படின்னு பார்த்திங்கன்னா 29,735 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் இது வந்து கிராஸ். ஓகேங்களா? ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு 100 ரூபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 300 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இங்கே ஹெல்ப் டெஸ்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கிளியராக வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எழுதலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ். அண்ட் இதோட எக்ஸாம் 23rd நவம்பர் அப்போவே சொல்லியிருக்காங்க. அதுவுமே செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.